டெஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்ட் ஓடிடி படமாக ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்தில் மாதவன், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்தார்த் வந்து இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமில் ஒரு முக்கியமான ஸ்டார் பிளேயராக இருக்காரு, சீனியர் பிளேயரும் கூட. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கரண்ட்லி அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால டீமுக்குள்ள அவருக்கு ஒரு சின்ன ப்ரெஷர். அவர் ரிட்டையர் ஆக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீசனோட கடைசி மேட்ச் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. மீடியாவோட ப்ரெஷர், டீமில் நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸ், இந்த மாதிரி காரணங்களால சித்தார்த்துக்கு அது கடைசி மேட்சா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அனுமானிக்கப்படுது. இன்னொரு பக்கம் மாதவன், அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் சயின்டிஸ்ட். பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஃபியூல் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் ஆராய்ச்சியில் இருக்கிறாரு. பட் அவரோட ப்ராஜெக்ட் எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகல. ஈவன் நல்ல ஐடியாஸ், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் கிடைக்கல. யாருமே அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ ஸ்பான்சர் பண்ணவோ ரெடியா இல்ல. மோரோவர் அவரோட பர்சனல் லைஃபுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ல தான் இருக்கு. மாதவனுக்கும் நயன்தாராக்கும் ரொம்ப நாட்களா குழந்தையே இல்ல. டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க இதுதான் கடைசி சான்ஸ், இப்ப குழந்தை வந்தாதான் அவனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் மனசுல வச்சுக்கிட்டு இதுல வந்து மேட்ச் ஃபிக்சிங் பண்ணி பல கோடிகள் வந்து பிசினஸ் பண்றதுக்கு, ஸ்கேம் பண்றதுக்கு ரெடியா இருக்க ஒரு டீமும் இருக்காங்க. இந்த மூணு கதைகளும் எந்த புள்ளியில் இணையுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறதா இந்த டெஸ்ட் படத்தோட மீதி கதை.